தேனி மாவட்டம் கோம்பை ரெங்கநாதர் கோவில் பக்கத்துல கிணத்துல காட்டுப்பன்றி ஒண்ணு தவறி விழுந்துருச்சுன்னு சொல்லி நம்மள உதவிக்கு கூப்பிட்டாங்க. எங்களோட உத்தமபாளையம் குழு கிளம்பி போனாங்க. நாங்களும் எவ்வளவோ விலங்குகளை காப்பாத்தி இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஆடு, மாடு, கோழி, பாம்பு, கரடி, நாய், மான், குதிரை, ஏன் சிறுத்தையை கூட ஒரு முறை காப்பாத்தி இருக்கோங்க. ஆனா இப்படி ஒரு காட்டுப்பன்றியை இதுவரைக்கும் நாங்க பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்லைங்க. இவ்வளவு மூர்க்கத்தனமா இருக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. நம்ம வீரர்களும் போன உடனே கயிறுல சுருக்கு முடிச்சு போட்டு அந்த பன்றி மேல தூக்கி போட அந்த சுருக்குக்குள்ள பன்றி சிக்கலங்க. நம்ம நல்ல நேரமா என்னன்னு தெரியல, அதுவாவே வந்து அந்த கயிறை கடிக்க ஆரம்பிக்க இதை சுதாரிச்ச நம்ம வீரர்கள் அந்த கயிறை இழுக்க அதோட வாய்ப்பகுதியிலே நல்லாவே சிக்கிக்கிச்சுங்க. அதுக்கப்புறம் தாங்க அந்த பன்றிக்கு கோபம் அதிகமாகி ரொம்ப உக்குரமா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பன்றியோட ஏதாவது ஒரு கால் அந்த கூடைக்குள்ள வந்துட்டா உடனே தூக்கிடலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அது நடக்கலங்க. அந்த கூடையை போய் முட்டுது, கடிக்குது, தூக்கி எரியுது. அந்த கூடை கூட சேர்ந்து மல்லு கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல வேலையா மற்றொரு சுருக்கு முடிச்சு அந்த பன்றியோட பின்னங்கள்ல மாட்டிக்கிச்சுங்க. சரி, வேற வழியே இல்ல, எப்படியாவது மேல இழுத்தலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல நம்ம வீரர்கள், வனத்துறை வீரர்கள், உள்ளூர் காரவங்கன்னு புடிச்சு இழுக்கிறாங்க. எதுக்கும் அசரமா தெரியலங்க. அத்தனை பேரையும் உள்ள இழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தட்டு தடுமாறி அதை இழுத்து கிணத்தோட ஒரு முட்டுல நிறுத்தி அதுக்கப்புறம் ஒரு சுருக்கு முடிச்சா அந்த பன்றியோட மற்றொரு பின்னங்கால போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அத்தனை பேரும் சேர்ந்து போராடி அந்த பன்றியை ஒரு வழியா மேல இழுத்து கொண்டு வர அப்பவும் பாருங்க அதோட வேகம் கொஞ்சம் கூட குறையலங்க. அதை விட அதுக்கு கட்டியிருந்த கயிறை வெட்டி எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் முடிக்கவே கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க.